அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஷரீஃப் அத்தியாயம் 28 வசனம் 79 சூரத்துல் கஸஸ். அல்லாஹு தாலா இவ்வாறு ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு மேற்கோள் காட்டிய இறைவன் சொல்கிறான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனத்திஹிம். காரூன் என்பவன் பெரிய கோடீஸ்வரன் செல்வந்த அன்றைய காலகட்டங்களில் தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னுடைய படைப்பட்டாளங்களுடன் கம்பீரமான முறையில் தன் வீட்டை விட்டு அவன் வெளியாகிறான். அவனை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் காலல்லதின யுரீதுனல் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், யாலை தலனா எங்களுக்கு வந்த கை சேதமே மிசலமா ஊத்திய காரூன், காரூனை போன்று நாங்களும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று தன்னுடைய கை சேதத்தை வெளிப்படுத்துவாங்க. வாழ்ந்தா என்னையா வாழ்க்கை, காரூனை மாதிரி வாழணுங்கிறது தான் அந்த கை சேதத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்து சொல்லுவாங்களா, இன்னொரு அது ஹவ்வின் அலீம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், மிகப்பெரிய ஒரு அதிகாரம், மிகப்பெரிய ஒரு செல்வம் அவன் கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய ஆசையை அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. தற்காலத்தில் கூட நம்மளுக்கு சில சமயங்கள் அந்த எண்ணங்கள் தோன்றும். அவன் எப்படி இல்லாமல் இருப்பான், அவன்லாம் வாழ்கிறான், நம்மளாம் என்னையா வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய தாரீஹுல் கபீர் என்ற கிதாபிலையும், பைஹக்கி அவர்கள் ஷோபல் ஈமான், தபுரானி அவர்கள் அவுசத்தில் பி மாஜமில் அவுசத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. லா தகுபித்து ஃபாஜிர பினமத்தின், ஒரு பாவிக்கு இருக்கக்கூடிய அந்த அருளை பற்றியும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை பார்த்தும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பார்த்தும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொறாமை கொள்ளாதீர்கள். நம்மளுக்கெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி பொறாமைப்படாதீங்க. அவனுடைய முடிவு என்ன ஆகுங்கிறது அவனுக்கே அது தெரியாது. நிச்சயமாக அல்லாஹு தாலாட்ட மரணமே வராத ஒரு கொலையாளி அவர்களுக்காண்டி அல்லாஹு தாலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதாவது நரகத்தை, அந்த நரகத்துக்கு மரணமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொலையாளியை அப்படிப்பட்ட பாவிகளுக்காண்டி என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா தயார் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால் அவங்களுக்கு கிடைத்த அந்த நியாமத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பொறாமப்படாதீங்க, நம்மளுக்கு கிடைக்கலைங்கிற அந்த கைசேதத்தை வெளிப்படுத்தாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தில் இந்த ஹதீஸில் குறிப்பிடுவாங்க. இதுதான் நம்மளுக்குண்டான உபதேசமாக இருக்கிறது.